பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் முத்து ராமகிருஷ்ணன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பெயர்தான் எனக்கு சூட்டியிருக்கிறார்கள், முத்து என்ற ஒரு கூடுதல் பெயருடன். எனக்கு இப்பொழுது வயது 76 முடிந்து 77 நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பக்தன். என்னுடைய தகப்பனார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்டம் முடிந்து விட்டதுனால தொடர்ந்து ஒரு சேவை செய்து கொண்டிருந்த அப்பா அதற்கு சேவை செய்யும் முகமாக ராமகிருஷ்ண இயக்கத்தோடு தொடர்பில் வருகிறார். சேலத்திலே ராமகிருஷ்ண ஆசிரமம் இருந்ததுனால அவர்கள் தொடர்பில் வருகிறார். நன்றாக பேசக்கூடியவர், நன்றாக பாடக்கூடியவர். எனவே ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதாமணி தேவியார், விவேகானந்தர் இவருடைய கருத்துக்களை பல பள்ளிக்கூடங்கள்லேயும் பொதுக்கூட்டங்கள்லேயும் பேசி ஒரு பரப்புரை செய்பவராகவும், அந்த மடத்தில் பஜனை பாடல்கள் அதெல்லாம் பாடுபவராகவும் மாற்றிக்கொண்டார். தொடர்ந்து கதர் கிராம உற்பத்தி அந்த அவருடைய ஜீவனத்திற்காக அதையும் செய்து கொண்டிருந்தார். நாங்களெல்லாம் இந்த கதர் உற்பத்தி அதில் தான் இருந்து வளர்ந்து அந்த சாப்பாடு தான் நாங்களாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். என்னுடைய தாயார் பற்றி சொல்லணுன்னா, அப்பா எப்படி திருநெல்வேலிக்காரரோ அதே போல் தாயாரும் களக்காடு என்று திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அப்பாவுக்கு 30 வயதும் அம்மாவுக்கு 15 வயதிலும் 15 வயது வித்தியாசத்தில் அந்த காலத்தில் திருமணம் செய்திருக்கிறார்கள். ஒரு 15 வயது பெண் தண்ணீர் இல்லாத திருச்செங்கோட்டிற்கு வந்து குடிசையிலும் அது மாதிரி இடங்கள் அவருக்கு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு 15 வயதிலே மாற்றிக்கொண்டு தானும் நூல் நூற்பவராகவும், அப்பாவும் நூல் தினசரி நூற்பார், அம்மாவும் தினசரி நூல் நூற்பார்கள். அதுபோல தன்னை மாற்றிக்கொண்டார்கள் அம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ரங்கநாதன் என்று அந்த ஆசிரமத்திற்காக ஒரு டாக்டர், கிராம மக்களுக்கும் வைத்தியம், ஆசிரமக்காரர்களுக்கும் வைத்தியம் செய்யக்கூடியவர். அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் ரங்கநாதன் அவர்களிடம் அம்மா செவிலியர் பயிற்சியை பெற்று செவிலியராக டாக்டருக்கு 17-18 வயதில் அம்மா சேவை செய்திருக்கிறார்கள். அதனால் என்ன ஆயிற்று என்றால், நாங்கள் சேலத்திற்கு வந்த பிறகும் அவர்கள்ட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, செவிலியர் சர்டிஃபிகேட். ஆனால் அம்மா யார் வீட்டில் எந்த பிரசவம்னாலும், அப்போல்லாம் வீடுகளில் தான் பிரசவம் நடந்தது. யார் வீட்டில் பிரசவமாக இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் அம்மா ஒரு டாக்டரை போல ஒரு செவிலியரை போல போய் அவர்களுக்கு தொண்டாற்றுவார்கள். அப்பாவும் தொண்டாற்றிக் கொண்டே இருப்பவர், அம்மாவும் தொண்டாற்றிக் கொண்டே இருப்பவர். இது இயற்கையாக இந்த தொண்டாற்றுவது என்பது எங்கள் குடும்பத்திலே அது ரத்தத்தில் வந்தது என்று சொல்லலாம். சேலத்தில் நாங்கள் நகரத்தில் 3 அக்ரஹாரங்கள், 1, 2, 3 என்று அதுக்கு நம்பரில் பேர். நாங்கள் 2வது அக்ரஹாரத்தில் 100ஆம் நம்பர் வீடு ஆத்தூர் சிறுப்பத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். அது ஒரு வாடகை வீடு தான். எல்லார் வீட்டிலும் கரண்ட் இருக்கும், மின்சாரம் இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் அரிக்கன் லைட்டு தான். ஏன்னா எங்களை நாங்கள் கரண்ட்டு கேட்டோம் அப்படின்னா அவர் எங்களை அனுப்பிச்சு விடுவார், அந்த வீட்டு சொந்தக்காரர். அதனால் நாங்கள் அரிக்கன் லைட் வைத்து கொண்டு தான் என்னுடைய 11வது வரைக்கும் அரிக்கன் லைட்டு தான் எனக்கு. எங்கள் அண்ணாவுக்கெல்லாம் அவருக்கு இது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அரிக்கன் லைட்டு தான். எனக்கு 2 அண்ணாவும் ஒரு அக்காவும், நான் தான் கடைசி. நாங்கள் 4 பேரில் நான் அருகில் பாரதி வித்யாலயா என்று அது பிராமணர் சங்கத்தால் துவங்கப்பட்டது. பிராமணர் சங்க பள்ளிக்கூடம் என்று பெயர் இருந்தது. பின்னர் அது பாரதி வித்யாலயான்னு மாற்றாங்க. 1946 துவங்கப்பட்ட பள்ளிக்கூடம் அது. அந்த பள்ளியில் நாங்கள் எல்லாரும் 3 சகோதரர்களும் அங்கே தான் படித்தோம். என்னுடைய சகோதரி அரசினர் பள்ளியில் படித்தாங்க. இது ஒரு எய்டட் ஸ்கூல் அந்த பாரதி வித்யாலயா. இன்றும் 76 வருஷங்களாக நன்றாக நடந்து வருகிறது. நாங்கள் எல்லாம் எங்களுக்கு கிரவுண்டுங்கிறது ஃபிஷர் காம்பவுண்டுன்னு ஒரு கிரவுண்டு. அங்கே போய் கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுவோம். எல்லோரும் போவோம், அக்ரஹாரத்து பசங்க எல்லோரும் அங்கே போய் ஃபிஷர் காம்பவுண்டில் விளையாடுவோம். அந்த பெரிய கிரவுண்டு அது. இன்றைக்கி அது பல வீடுகள்லாம் வந்துருச்சாங்க. நல்ல காற்றோட்டமும் அந்த மணிமுத்தாருக்கு பக்கத்தில் அந்த கிரவுண்டு இருந்ததுனால நல்ல குளுமையான காற்று நகரத்துக்குள்ளே வந்திருந்தது. இப்போ அதெல்லாம் கட்டடமாக்கி விட்டது. அந்த ஃபிஷர் காம்பவுண்டில் போய் விளையாடுறதுக்கு போவோம். நாங்கள் சாதாரணமாக எல்லாம் குச்சியை நட்டு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, குச்சி நட்டு விடுவோம், கறி துண்டு போட்டு. எங்களுடைய தெரு இப்போ ரொம்ப பிஸி. அப்போல்லாம் எங்கள் தெரு வழியாக பஸ்ஸு ஆத்தூருக்கெல்லாம் போகும். பம்பரம் விளையாடுறது, கிள்ளித்தாண்டல் கூட அந்த தெருவிலே விளையாடுவோம். யார் மேலேயாவது படும், தலையெல்லாம் படும். அப்படி இருந்தால் அது போய் ஒரு இதுவாக இருந்தது. அது மாதிரி நாங்கள் எங்கள் மாணவர்கள் எல்லோரும் ஒரு கூட அன்புடனும் இருந்தோம். நான் இன்னும் எனக்கு மறக்க முடியாது. பாரதி வித்யாலயா
மரவநேரி பாரதி வித்யாலயா 2 பாரதி வித்யாலயா இருந்தது சேலத்தில். மரவநேரி பாரதி வித்யாலயா நான் வந்து படித்தேன். அங்கே +1 வரைக்கும் அங்கே படித்தேன். அங்கே எனக்கு ஊக்கம் அளித்த ஆசிரியர் ஒருவர் பற்றி நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். 7வது படிக்கும்போது கோபாலகிருஷ்ணயர்னு பேர் அவருக்கு. அவர் அன்று ஆக்சிஜன் அப்படிங்கிற பாடம் நடத்தணும். அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டார். தணலை தண்ணீர் விடாமல் மணல் போடாமல் அணைப்பது எப்படி அப்படின்னு கேட்டார். அந்த பாடத்திற்காக ஒரு கேள்வி. எல்லா பசங்களும் மணல் போடுவேன் சார், தண்ணீர் ஊற்றணும், அதுதான் கூடாதுங்கிறேன். கூடாது, தண்ணி விடக்கூடாது, மணல் போடக்கூடாது, அணைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். நான் கடைசி பெஞ்ச், நான் கொஞ்சம் அப்போது ஸ்டவுட்டாக இருப்பேன், அதனால் கடைசி பெஞ்ச் எனக்கு. படிப்பிலும் கொஞ்சம் சுமார் தான், அதனால் பின்னால் உட்காந்து வச்சுருவாங்க. பின்னால் இருந்தேன். கடைசியாக என்கிட்ட அந்த கேள்வி வந்த பொழுது நான் சொன்னேன், சார் ஒரு அரிக்கஞ்சட்டி, ஒரு சட்டி, அது தூக்கி அந்த தணல் மேலே மூடிட்டா அது தானாக அணைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார். எங்கள் அம்மா தினசரி வெந்நீர் போட்டுட்டு அந்த அந்த விறகை இழுத்து தட்டி அந்த கறி மேலே ஒரு குண்டானை போட்டு மூடிடுவாங்க, அது அப்படியே அணைஞ்சிடும், அது கறி ஆகிடும், அந்த கறியை எடுத்து மறுபடியும் கறி அடுப்பில் போடுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னேன். இதுதான் நான் கேட்டது. ஏன் அப்படி அணைகிறது அப்படின்னு கேட்டார். அது காற்று மறுக்கப்படுகிறது, அதனால் அது அணைந்து விடுகிறதுன்னு. அப்போது நெருப்பு எரிவதற்கு என்ன வேண்டும்? காற்று வேண்டும். அந்த காற்றில் என்ன இருக்கிறது? ஆக்சிஜன் இருக்கிறது. இப்படியே அந்த பாடத்தை விரிவுபடுத்தினார். அப்போது என்னை வந்து, நீ ஏன்டா பின்னால் போய் உட்கார்ற, முன்னால் வா, நீ நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்க, நீ முன்னால் வா அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு முன்னால் உட்காந்து வச்சார். ஒரு பாரு, இங்கே பாரு, ஒரு புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் கிடச்சிருக்காரு, இப்படி தான்டா சயின்ஸ் திங்கிங், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார். அது வரைக்கும் சுமார் மார்க் வாங்கிட்டு இருந்தோம். இவர்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க நல்ல மார்க் வாங்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் வர ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து எனக்கு அந்த கோபாலகிருஷ்ணர் என்னால் மறக்கவே முடியாது. ஊக்கம் என்பது, ஒரு ஆசிரியர் ஊக்கம் கொடுப்பது எப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எனக்கு என் பள்ளியிலே எனக்கு கிடைத்தார்கள். கல்லூரி படிப்பு எனக்கு, நான் பியூசி அங்கே அப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆகிடுது. அது வரைக்கும் அது நகராட்சி கல்லூரியாக இருந்தது, முனிசிபல் காலேஜ். நான் போகும்போது அது கவர்மெண்ட் காலேஜ் ஆகிடுது. நான் பியூசியும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரெண்டும் நான் அந்த கவர்மெண்ட் காலேஜ் சேலத்தில் வாசித்தேன். நான் வந்து 65 அப்போல்லாம் +1 மட்டும்தான் ஸ்கூலில். பியூசி ஒரு வருஷம். நான் 66 பியூசி, அப்புறம் 67, 68, 69 3 ஆண்டுகள் பிஎஸ்சி அந்த கல்லூரியில் படித்தேன். அதோடு நான் வந்து கல்லூரிக்கு சென்று படிப்பதை நிறுத்தி கொண்டேன். பின்னர் நானாக படித்து ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ சைக்காலஜி ஒன்று வாங்கி கொண்டேன். அப்புறம் நான் எல்ஐசியில் சேர்ந்ததுனால அதற்குண்டான படிப்புகளை எல்லாம் நான் படித்து, அதில் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, அதுக்குண்டான படிப்புகள் அதெல்லாம் பாஸ் பண்ணி நான் வந்து இப்போ சொல்லினால் பிஎஸ்சி எம்ஏ ஏஎஃப்ஐஐ அப்படின்னு சொல்லிக்கணும். அது மாதிரி நான் வந்து என்னுடைய படிப்பு அதோட முடிந்தது. என்னுடைய திருமணம் 22/4/1975 சுவாமிமலையில் நடந்தது. பெண் எனக்கு ஒரு தூரத்து சொந்தம். அவர்கள் ஜெயலக்ஷ்மி என்னுடைய மனைவி. எனக்கும் அவர்களுக்கும் 5 வயது வித்தியாசம். அவர்கள் வரும்பொழுது அவர்களிடம் ஒரு இந்த செகண்டரி கிரேட் சர்டிஃபிகேட் இருந்தது, ஆசிரியர் செகண்டரி கிரேட் சர்டிஃபிகேட். நான் அந்த காலத்தில் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக தான் இருந்தேன், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு. ஆனால் எதிர்பாராத விதமாக 10 ஆண்டுகள் குடித்தனை நடத்தி எனக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு 1977 என்னுடைய ஒரு அண்ணனும், 1980 அந்த அண்ணனுடைய மனைவி இறந்து 3 குழந்தைகள் வந்த பிறகு என் மனைவி எனக்கு எடுத்து சொன்னார்கள், நானும் வேலைக்கு போனாதான் 5, நமக்கு 3 பெண் குழந்தைகள், அவர்கள் 2, 5 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், நம்ம வந்து நானும் வேலைக்கு போனாதான் சமாளிக்க முடியும், என்னை வேலைக்கு செல்ல அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு அனுமதித்தேன். அவருடைய 30 வயதில் அவர்களுக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடச்சது. அதிகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு லஞ்சமோ இதுவோ கொடுக்காம தானாக கிடச்சிது. 84 இது. அவர்கள் 25 ஆண்டுகள் அவங்க சர்வீஸ் பண்ணி அவங்க இப்போ ரிட்டையர் ஆகி அவர்களுக்கு பென்ஷன் வருகிறது. அவர்கள் வேலைக்கு சென்றதுனால எங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார்கள். அது இல்லாமல் அவர்களை பற்றி நான் புகழ்ந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்போது அவங்க கையில் வேலைக்கு சேரும் பொழுது அவருக்கு கையில் வந்து இந்த செகண்ட் கிரேட் சர்டிஃபிகேட் தான். வேலையில் இருக்கும் பொழுதே அவர்கள் வந்து படித்து ஒரு பிஎஸ்சி மேத்ஸு, பிஎட் அண்ட் எம்எட், பிஎஸ்சி எம்எட் ஆனாங்க. ரிட்டையர் ஆகும்போது ஒரு
மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக ரிட்டையர் ஆனாங்க. 25 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பென்ஷன் குறைவாக வருகிறது. அவர்கள் உண்மையாகவே ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துவது எப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கற்றுக்கொள்ளணும். என்னுடைய மனைவி வந்து எனக்கு பெரிய பக்கபலமாக என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் என்னுடைய மனைவி ஜெயலட்சுமி அவர்கள் தான். பிள்ளைகள் எனக்கு 3 பெண் குழந்தைகள். மூத்த பெண் ஒரு பிஎஸ்சி பிஎட் படித்தார்கள். ஆனால் அவர்கள் திருமணமாகும்போது அவர்களுக்கு உத்தியோகம் இல்லை. திருமணம் ஆன பிறகு அவர்கள் ஸ்டேட் பேங்க் பரீட்சையெல்லாம் எழுதி ஒரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் 50 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்கள் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி கொண்டு அவர்கள் ஸ்டேட் பேங்க் மேனேஜராக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி கொண்டார்கள். அடுத்த பெண் ஒரு பிகாம் எம்சிஏ. அவர்கள் இப்போது பாஸ்டனில் யுஎஸ்ஏல ஒரு பையன் அவங்களுக்கு அங்கே இருக்காங்க. அவர்களும் அங்கே இந்த கம்ப்யூட்டர் டெக்னோக்ராட்டு அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. அவங்க வந்து பாஸ்டனில் இருக்காங்க. 3வது பெண் பிஇ எம்பிஏ. அவங்க வந்து இப்போ வேலைக்கு செல்லவில்லை, அவர் வீட்டில் இருக்காங்க. அவங்க இங்கே தான் சென்னையில் இருக்காங்க. ஒரு 8-10 ஆண்டுகள் லண்டனில் இருந்துட்டு அவங்க இந்தியா திரும்பி விட்டார்கள். அது பேர குழந்தைகள்லாம் அவர் பையன் இப்போது என்னுடைய அந்த 2வது பெண்ணுடைய பையன் வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து 4th இயர் இன்ஜினியரிங் படிக்கிறார். இந்த 3வது பெண்ணுடைய குழந்தைகள்னால் மூத்த பெண் ஐஐடி பாம்பே அவர் படிக்கிறார்கள். அடுத்த பையன் 10th படிக்கிறான். 2 பேரன்களும் நல்லா படிக்கிறாங்க. ஒரு பேத்தி நல்லா படிக்கிறாங்க. எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். குழந்தைகள்லாம் நல்லா இருக்கார்கள். இன்று வரை நான் முதுமை அடைந்து விட்டேன் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சர்வீஸ் ஒர்க் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய சர்வீஸ் எப்படி ஆரம்பித்ததுன்னு சொல்லணும்னா, ரொம்ப சின்ன வயசில் 8 வயசில் இந்த சர்வீஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்ததுன்னா 8 வயசில் சர்வீஸ் ஆகும். முதல் சர்வீஸு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நான் வாசலில் உட்காந்து 8 வயசு எனக்கு 3வது படிக்கும்போது வாசலில் திண்ணையில் உட்காந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது வாசலில் ஒரு அம்மா வயதானவர்கள், அங்கெல்லாம் இந்த குதிரை வண்டி தான் அப்போல்லாம், நிறைய இந்த மாதிரி ஆட்டோலாம் கிடையாது. குதிரை வண்டிகள் சேலத்தில் அக்ரஹாரத்தில் ஓடும். இந்த குதிரையினுடைய கழிவு அங்கே ரோடெல்லாம் கிடக்கும். அதை வந்து சுரண்டி ஒரு கூடையில் போட்டுக்கொண்டு அவங்க அது எதுக்கோ எடுத்துக்கொண்டு போவாங்க. ஏதோ உரம் மாதிரி போடுவாங்க போல இருக்கு. அதை சேகரிப்பார்கள் வயதானவர்கள். அந்த அம்மா ஒன்று அதை எடுத்து இந்த கூடையை தலையில் வைக்க முடியல. நான் போய் அதை எடுத்து நான் தலையில் வச்சுட்டேன். அதை எடுத்து அந்த அம்மா தலையில் தூக்கி வச்சுட்டேன். அது குதிரை விட்டேன். இந்த குதிரை விட்டு கூடையை தூக்கி தலையில் வச்சுட்டேன். இப்போ ட்ரெஸ் எல்லாம் அது பச்சையாக தான் ஆகிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம். யூனிஃபார்ம் பூரா அழுக்காயிடுச்சு. 2 யூனிஃபார்ம் தான் இருக்கும். அதனால எங்கள் அம்மாட்ட போனால், அம்மா ஏன்னா இப்படி பண்ணிட்ட, இப்போ இப்படி திரும்ப எப்போ துவைக்கிறது? அப்படி அம்மா தான் எல்லா துணியும் துவைக்கணும். அதனால் இப்போ அம்மா கடிஞ்சிக்கிறாங்க. அப்பா பின்னால் போய் துணியை கட்டி போட்டு வேறு போ இருக்கிறத போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. போய் இப்படி திரும்ப குளிக்கிறதுக்காக பின்னால் போகிறேன். அப்பாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்பா வந்து இப்படி பையன் சேவை பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி என்னுடைய சேவை துவங்கியது. என் குழந்தைகள்லாம் வளர்ந்து வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் நான் பள்ளிக்கு அனுப்பணும். நாங்கள் வாழ்ந்த இடத்துலேருந்து இதுக்கு டவுனுக்கு போனோம். தஞ்சாவூரில் நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டோம். தஞ்சாவூருக்கு வந்து டவுனுக்கு போனால் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பஸ்ஸில் போக முடியாது. எல்லாம் சின்ன குழந்தைங்க. ஒரு ஆட்டோலையோ ஒரு சைக்கிள் ரிக்ஷாலையோ அனுப்புறதுக்கு நமக்கு வசதி இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கே வந்து என் குழந்தைகள்லாம் பக்கத்தில் படிக்கணும், ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி அதற்காக முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். போய் எல்லாரையும் இணைச்சி பேசி ஒரு பள்ளியை நிறுவினோம். அந்த எண்ணம் முதல்ல இந்த மனதில் தான் வந்தது. அவருக்கு போய் அந்த பள்ளி வேணும்னு சொல்லி, பள்ளி எனக்கு தேவையாக இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் ஒரு பள்ளியை கொண்டு தான் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும். இப்போ பள்ளின்னு பேசி அதுக்காகவே ஒரு 10-11 வருஷம் அதுக்காக பாடுபட்டு எனக்கு சீனிவாசராகவன் என்ற ஒரு ஐயங்கார், அவர் வந்து இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவரை வந்து ஒரு குருவாகவும் கைடாகவும் வைத்து கொண்டு அவரை வந்து அந்த கமிட்டிக்கு செக்ரட்டரியாக போட்டு அங்கே தஞ்சாவூரில் வந்து சீவல் செட்டியார்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியம் செட்டியாருன்னு. அவர் வந்து பெரிய வள்ளல். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அதுக்கு ஒரு அப்படி நான் சொல்லுவது 85 ஒரு 4.5 லட்ச ரூபா கொடுத்து கட்டடமெல்லாம் போட்டு இது பண்ணி ஒரு இடத்த வந்து துரைராஜன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சின்ன இடம் தான் கொடுத்தாங்க. அந்த பள்ளி அப்படியே எங்கள் குழந்தையெல்லாம் அங்கே சேர்த்து படிக்க வச்சாங்க. தமிழ் மீடியம் தான் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய
பஞ்சாயத்து பள்ளிக்கெல்லாம் அது ஃபீடர் ஸ்கூலாக இருக்காது. அதுக்கு பேர் திருமகள் மேல்நிலைப்பள்ளி. அது தஞ்சாவூரில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் காலனி மெடிக்கல் காலேஜ் சாலையில் இருக்குது. இந்த பள்ளிக்கு இப்போது நான் 85னா இப்போ வந்து 40 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல் கமிட்டியில் நான் வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். ஓடும் பிள்ளை, இந்த சீனிவாசராகவன் என்ற செக்ரட்டரி அவர்களுக்கு நான் ஓடும் பிள்ளையாக இருந்தேன். எராண்டு பாய் மாதிரி எல்லா வேலையும் போய் செஞ்சோம். அதில் பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை தனியாக சொல்லலாம். பல அதில் அந்த அரசு அலுவலகங்கள்லாம் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் அது பெரிய கதையாக எழுதலாம். அது மாதிரி அந்த பள்ளியை நிறுவினது ஒரு பெரிய இது. இந்த பள்ளியை நிறுவும் பொழுதே எனக்கு வந்து சுவாமி ரங்கநாதானந்தஜி அப்படிங்கிறவங்க 13வது பிரசிடென்ட் ராமகிருஷ்ணா மட்டன் மிஷனுக்கு, அவர்களிடமிருந்து ஒரு கால் வந்தது. மதுரையில் அவரை சந்தித்து அவர் என்னை ராஜபாளையம் அழைத்து சென்று அங்கே வந்து ரோட்டரி கிளப்புக்கு மூலம் சிறிது தொகையை பெற்றுக் கொடுத்து, தஞ்சாவூர் அருகில் ஒரு தொழுநோயாளிகள் அவருக்கு கொடுத்திருந்த விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க, அவர்களுக்கு ஏதாவது சேவை செய்வதற்காக அனுப்பி வைத்தார். அந்த சேவை அவர்களுக்கெல்லாம் இப்போ இதே போல் வின்டர் அவர்களுக்கெல்லாம் ஒரு போர்வை வாங்கி கொடுத்தோம். இதோடு நிறுத்தாமல் தஞ்சையில் வந்து ராமகிருஷ்ண மடம் இல்லாமல் இருக்கிறது, அங்கே அந்த இயக்கம் சென்று அடையவில்லை, நீ வந்து பிரார்த்தனை செய்து சின்ன சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த சர்வீஸை அந்த மாதிரி பிரார்த்தனைக்கு ஒரு வாரந்தோறும் ஒரு வழிபாடு ஏற்படுத்தி ஒரு தினசரி டிஸ்பென்சரி ஒன்றும் துவங்கினோம். அது ஒரு 8-9 ஆண்டுகள் அந்த டிஸ்பென்சரி நடத்தினோம். அதன் பின்னர் அதை நடத்த முடியவில்லை பல காரணங்களால். அப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் எனக்கு நான் ஞாபகம் இருக்கேன். எனக்கு வந்து டாக்டர் ராஜாமணி, டாக்டர் ரமேஷ், டாக்டர் பிரகாஷ், டாக்டர் கோவிந்தராஜ், இவங்க எல்லாம் வந்து அப்போ அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணுறதுக்காக ஹாஸ்டலில் இருந்தவங்க அவர்களாம் வந்து தொண்டு செய்தார்கள். பல பேர் எங்கள் கூட செய்தார்கள். 8 ஆண்டுகள் தினசரி ஒரு மருத்துவ சேவை, ஒரு அவுட் பேஷண்ட்டை செய்து கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச உடனே, ஒரு சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எனக்கு அடுத்த ஒரு சேவையை எனக்கு கொடுக்குறார். இப்படியே போயிட்டுருக்கு. அந்த சேவை முடிஞ்சாச்சு, வேறு யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா அடுத்த சேவையை கொடுக்குறார். அப்படி நடுவில் அங்கே ஒரு அன்னதான பணி தஞ்சாவூர்லேயே பண்ணினோம். அங்கே தஞ்சாவூர்லேருந்து நான் வந்து இப்போ லால்குடிக்கு வந்துட்டேன். இப்போ லால்குடிக்கு வந்த உடனே எந்த சேவையும் நான் தேடி போவதே இல்லை. அது தானாக வந்தால் அதை செய்யாமல் விடுவதில்லை. இதுதான் என்னுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. லால்குடிக்கு வந்த பொழுது சிவன் கோயிலில் தினசரி காலையில் அந்த திருப்பள்ளியட்சி முடிஞ்ச உடனே பிரசாதம், சம்பா சாதம் கொடுப்பார்கள். அதுக்கு ஒரு சிறு தொகையை வாங்கி கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நான் ஏன் அது ஒரு பிரசாதத்தை போய் காசு வாங்குறீங்க, அது அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானேன்னு போய் கேட்டேன். இல்லை, அது எங்களுடைய பங்கு, எங்களுக்கு அது எங்களுடைய பங்கு நாங்கள் கொடுக்கணும், அதனால் காசு வாங்குறோன்னு சேவார்த்தி சொன்னார். சரி, நானே எல்லா பணமும் கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு சேவை துவங்கியது. இன்று அந்த சேவை கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சேவைக்கு வந்து இப்போ வந்து 30 பேருக்கு ஒரு மெஸ்ஸில் ஏற்பாடு பண்ணி தினசரி 30 பேருக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த சேவை தானாக துவங்கி அப்படியே அது மாட்டு போயிட்டுருக்கு. இப்போ இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடுவில் ஒரு 3 ஆண்டுகள் சேவாலயம் எடுத்து செய்தார்கள். பின்னர் அது மீண்டும் எங்ககிட்ட கொடுத்தாங்க. இப்போ அது தொடர்ந்து அது செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அது வந்து இப்போ அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி காந்தி ஆசிரமம், கிருஷ்ணர் தொண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளையும் போட்டு அதில் அந்த மூலமாக முறையாக அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இப்போ புதிதாக இன்னொரு சேவை தானாக வந்து சேர்ந்திருக்கிறது. லால்குடி அப்படிங்கிறது வந்து ஒரு காந்திய மையமாக இருந்திருக்கிறது. அங்கே போன பிறகு தான் இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. லால்குடி என் கோபாலசுவாமி அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாடு ஹரிஜன் சேவக் சங் அப்படின்னு காந்திஜியால் 1932 துவங்கப்பட்ட அதற்கு அவர்கள் ஒரு செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. தமிழ்நாடு ஹரிஜன் சேவக் சங்குக்கு மதுரை மீனாட்சி டெம்பிள் என்ட்ரி அந்த மதுரை வைத்தியநாதர் அவர்கள் பிரசிடெண்ட்டு, இவர் செக்ரட்டரியாக இருந்திருக்கார். ஆக அந்த ஹரிஜன மக்களை, அதாவது பட்டியலின மக்களை கோவிலுக்குள்ளே அழைத்து கொண்டு சென்றவர் எல்என் கோபால்சாமி. அவர்கள் 3 நிறுவனங்களை லால்குடியில் சின்ன டவுன், இப்போவும் 50,000 பேர் தான் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்தியிருக்கிறார்கள், ஒரு பள்ளி நடத்தியிருக்கிறார்கள், இன்னொரு இடமும் கிடைத்திருக்கிறது. இப்போது இந்த 3 இடங்களில் 2 இடம் ஆக்கிரமிப்பாலும் போய்விட்டது. இந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் எப்படியாவது நம்ம வந்து ஒரு
பொதுமக்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஹரிஜன சேவா சங்க தலைமை அலுவலகம் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் இதே போல 200-300 இடங்களில் இன்னமும் பள்ளிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஹாஸ்டல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே விட போய்விட்டது. இது எப்படியாவது நம்ம கிரவை பண்ணணும்னு சொல்லி அதில் போய் ஈடுபட்டிருக்கிறேன். இப்பொழுது அதில் இப்போ என்னை வந்து லால்குடி தாலுகா ஹரிஜன் சேவக் சங்க தலைவராக என்ன பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு குழுவை அமைத்திருக்கிறேன். இந்த குழுவெல்லாம் நன்றாக வேலை செய்கிறார் என்று அகில இந்திய தலைவர் டாக்டர் சங்கர் குமார் சன்யால்ஜி இப்பொழுது குழந்தைகள் தினத்தன்று 14/11 வந்திருந்தார். அவர் மிகவும் பாராட்டி நன்றாக நம்ம இங்கே ஏதாவது செய்வோம் என்று இப்போ நமக்கு அகில இந்திய அளவில் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பணி தானாகவே வந்து நான் போய் கேட்பதில்லை, நான் பணி செய்கிறேன், நான் சர்வீஸ் செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன். தானாகவே அதெல்லாம் வந்து எனக்கு சேர்க்கிறது. இந்த முதியவர்கள் எப்படி பூங்காற்று யூடியூப் சேனலும் டாக்டர் நடராஜன் அவர்களும் முதியவர்கள் மேல் காண்பிக்கக்கூடிய அதே அக்கறை அந்த அளவு இல்லாட்டாலும் ஒரு சிறு துளியாவது எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய வீடெல்லாம் தஞ்சாவூரில் பெரிய வீடெல்லாம் இருந்தது. என் பெண்கள் எல்லாம் திருமணமாகி சென்று விட்டதனால் அந்த வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அங்கே விட்டுவிட்டு நான் லால்குடிக்கு மாற்றிக்கொண்டேன். அப்போது கொஞ்சம் அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருந்தேன். அந்த இடத்தில் ஒரு பகுதியை சேவாலயா என்ற ஒரு அமைப்பு, அது முரளிதரன் என்பவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் திருநென்றூர் அருகில் பெரியபாளையம் போகிற ரோட்டில் கசுவா என்ற கிராமத்தில் அவர்களுடைய மெயின் கேம்பஸ் இருக்கிறது. அவர்களுக்கு இப்போ இந்தியா முழுவதும் 50 இடங்கள் இருக்கின்றன. அதில் அவர்கள் ஒரு முதியோர்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கசுவா கிராமத்தில். நான் அடுத்த முதியோர் இல்லத்திற்கு தஞ்சாவூரில் என்னுடைய ஒரு சிறு பகுதி என்னுடைய லேண்ட் கொடுத்தேன். அங்கே வந்து என்னுடைய தந்தையார் பெயர் வச்சு காந்தி ஆசிரமம் கிருஷ்ணன் நினைவு முதியோர் இல்லம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லி துவங்கி 20 பேருக்கு அங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. 10 ஆண்கள் 10 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த நிறுவனமும் அதுக்கு பிறகு நம்ம கொடுத்த பிறகு முதலாக சென்னை திருநென்றவூர் அந்த இடத்திலிருந்து வெளியூரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அவர்களுக்கு சொத்து நாம் தான் கொடுத்தோம். இப்பொழுது அவர்களுக்கு பல இடங்கள் அந்த மாதிரி அவர்களுக்கு அமைந்து விட்டது. சொத்து பல இடங்கள் அமைந்து விட்டது. அவர்கள் 50 இடங்களுக்கு மேலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நமக்கு ஏற்பட்ட முரளிதரன், அவங்களுடைய மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி முரளிதரன் இவர்களோடு ஏற்பட்ட நட்பு, அது நீண்ட கால நட்பு. எனக்கு அவர்களை 1988 அவர்களை எனக்கு தெரியும். அந்த சேவாலய அமைப்பு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு. இப்போ என் தந்தையாருடைய பெயரில் அவங்க நடத்தக்கூடிய அந்த முதியோர் இல்லமும் அருமையாக தஞ்சாவூரில் அமைந்திருக்கிறது. அங்கே தஞ்சாவூர் அருகாமையில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த முதியோர் இல்லம் போய் பார்த்து சேவாலயாவுக்கு உங்களால் ஆன பணிகளை செய்யலாம் என்று இதான் என்னுடைய சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. காலம் கருதி நான் வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். என்னுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணம் இறைவன் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு தொண்டுல என்னை ஈடுபடுத்துகிறார். அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் உடலை பற்றி எந்த கவலையும் படுவதற்கு எனக்கு நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு பணி இருந்து கொண்டே இருக்கிறது, அதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய இந்த உரையை கேட்டீர்கள். அது பல பேருக்கு இது பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். முதியவர்கள் நம் காலம் கடந்து விட்டது, நம்மால் ஒன்று முடியாது என்று விலகி இருக்கக்கூடாது. பொது நல சேவைகள் பலதை செய்யலாம். முதியோர் இல்லங்களில் கூட நல்ல உடல்நிலை நன்றாக இருப்பவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களோட பேசுறது, அவர்களுடைய கதையெல்லாம் கேட்கறது, நேரம் செலவு செய்வது, வேறு ஏதாவது பணிகள் அங்கே இருந்தால் செய்வது, இப்படியெல்லாம் செய்தோன்னா நம்ம அது மாதிரி வைத்து கொண்டோம்னா நமக்கு எந்த மன அழுத்தமும் வராது, எந்த டிப்ரெஷன்லாம் நமக்கு தோன்றாது. அதற்கு நான் ஓரளவு ஒரு உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த பூங்காற்று சேனல் இதை பதிவு செய்ததற்கும் வெளியிடுவதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.